கிருபை ப்ராப்பர்ட்டி சென்னை. வணக்கம் நண்பர்களே, நம்மகிட்ட இப்போ ஒரு இடம் வந்திருக்கு. மேற்கு தாம்பரம் கிருஷ்ணா நகருக்கு பின்பக்கம் டிடிகே நகர் அருகில் இடம் பார்த்திங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம். பில்டப் ஏரியா வந்து 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. புது வீடு தான், சவுத் பேசிங்கு. பெரிய கார் பார்க்கிங் இருக்குது, இனோவா கார் பார்க்கிங் இருக்குது. நல்லாயிருக்கு, வாஸ்து பிரகாரம் தான் கட்டியிருக்கிறாங்க. புது வீடு. பாருங்கள், இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வழியாக வந்து ஹால் இருக்குது. நல்லா நீட்டாக அருமையாக கட்டியிருக்காங்க. ஒரு கிராக்கு கூட சொல்ல முடியாது. வீடு வந்து சூப்பராக இருக்குது. 100க்கு 100 மார்க் போடலாம், அந்த மாதிரி இருக்குது. எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. இது சொந்த யூஸு கட்டின வீடு. இதுதான் ஹாலு. இந்த ஹால் பக்கத்துலேயே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குது. அப்படியே கிச்சன்லேருந்து பின்பக்கம் வந்து காத்தோட்டத்துக்காண்டி பின்னாடி கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க. வெளியிலையும் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், துணி காய போட்டுக்கலாம். அந்த மாதிரி ப்ளேஸ், அழகான ப்ளேஸ் விட்ருக்குறாங்க. இடம் கொஞ்சம் பழமாறதுக்கு நல்ல இடம், ஃப்ரீயாக இருக்குது. பின்னாடி இந்த மோட்டர்லாம் வச்சுருக்குறாங்க. ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா க்ளியர் பண்ணுறதுக்காண்டி பேக் சைடில் வச்சுருக்காங்க. அப்படியே இந்த கிச்சன் ரூமுக்கு பக்கத்துலேயே தான் பூஜை ரூம் இருக்குது. இதுதான் பூஜை ரூமு. இதுதான் பூஜை ரூமு. அப்படியே கால்லேருந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பெரிய பால்கனி. இந்த பால்கனிலேருந்து ரைட் சைடு வலது பக்கமாக பெரிய ஹால். இந்த ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு அட்டாச் பாத்ரூம். நல்ல டிசைனாக அழகான டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. எல்லோருக்குமே பிடிக்கிறது மாதிரி. இங்கே ஒரு பூஜை ரூம் மாதிரி இருக்குது. இதை யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாலும் வச்சுக்கலாம். அப்படியே இந்த பெரிய ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பால்கனி. ஈவினிங் டைமில் வெளியில் சேர் போட்டு உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி நல்ல காத்தோட்டமான ஏரியா. அதுக்காண்டி இந்த பால்கனி இருக்குது. அருமையாக இருக்குது. பக்கத்துலலாம் ஃபுல்லாக வீடெலாம் இருக்குது. எனி டைம் பயமில்லாத ஏரியா தாம்பரத்தில். இந்த வீடு எல்லோருக்குமே நல்லா பிடிக்கும். அப்படி இந்த பெட்ரூம்லேருந்து வெளில வந்தீங்கன்னா
பால்கனிக்கு ஆப்போசிட்டில் இன்னும் ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கு உள்ளாடி ஒரு அட்டாச் பாத்ரூம். அப்படியே இந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் ஒரு பால்கனி இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே பிடிக்கும். நல்ல பிளான் பண்ணி பக்காவாக ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளம் இல்லாதபடி நல்லா யோசித்து பொறுமையாக அழகாக பிளான் பண்ணி பக்காவாக கட்டியிருக்கிறாங்க. இதை நம்ம இப்போது மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். அங்கே கூலிங் டைல்ஸ் ஒட்டியிருக்கு. மேலே கூட வீடு கட்டிக்கலாம். பில்லர்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்காங்க. மேலே மாடி எடுக்குது மாதிரி தான் கட்டியிருக்காங்க. பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடு தான். பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, இண்டிவிஜுவல் வீடு. எனி டைம் பயமில்லாத ஏரியா. லேடிஸ்குள்ளே எனி டைம் ஒத்தை கூட வரலாம். எந்த பயமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஏரியா தான் இது. வீடு வந்து சவுத் பேசிங் தான். பெரிய கார் பார்க்கிங், இனோவா கார் விடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. பெரிய கார் பார்க்கிங்கு. இது மேலே கூட இன்னொரு ஃப்ளோர் கட்டிக்கலாம். அந்த மாதிரி பில்லர்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்து போட்டிருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மேலே நம்பர் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு தான். பில்டப் ஏரியா வந்து 1850. இடம் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டிங் ஏரியா வந்து 1850 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மேலே நம்பர் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அப்ரூவ்டு பிளாட் தான், லோனுக்கு எலிஜிபிள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.